నేను బలరాం నాయుడు స్పెషల్ సిబిఐ ఆఫీసరు ఒక్క పెద్ద ప్లాన్కి వచ్చి ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். எதுக்குன்னா சுதந்திர தின விழாவில் ஒரு பெத்த டெரரிஸ்ட் தக்காளியில பாம் வைக்க பிளான் பண்ணிருக்கோம். அதை தடுத்து நிறுத்த தான் இந்த மீட்டிங். சில ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் இதுக்கு வர போறாங்க. எங்க கேப்டன் சார்? வணக்கம் சார். வாங்க கேப்டன். ஆமா, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இல்ல, அங்க லென்த் ஜாஸ்தியா இருந்ததோ அதுக்காக தான் இங்க கூப்பிட்டேன். சார், இப்படி கூப்பிட்டு வச்சு கலாய்க்காதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா, அந்த நிறைய வேலை இருக்குதுன்னு சொன்னீங்களே, அதை கொஞ்சம் சொல்லுங்க. சார், ஒரு ஃப்ளோவுல சொல்லிட்டேன். வாங்க சார், எதுக்காக கூப்பிட்டீங்க, என்னன்னு சொல்லுங்க சார். ஒரு தீவிரவாதி தக்காளியில பாம் வைக்க போறான் ஐயா. சார், எனக்கு என்னமோ அந்த தீவிரவாதிக்கு பின்னாடி பல பணக்கார நாடுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங். எப்படி சொல்றீங்க? இன்ட்ரெஸ்டிங் நீங்க தானே சொன்னீங்க, நான் எங்க சொன்னேன்? கேப்டன், அதை விடுங்க. தீவிரவாதி பாம் வைக்க வந்திருக்கான். அவனுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன் அதை சீக்கிரமா ஈஸியா பண்ணிடலாம். ஆமா, இப்ப நான் மட்டும் தான் போனேன்னா அவனோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க, நான் போய் பட்டுன்னு அவனை முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்படி இல்ல, உங்களுக்குன்னு ஒரு கம்பெனியை ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணிருக்கேன். என்ன சார் பெரிய ஆபீசர் நீங்க, எனக்கு போய் கம்பெனி அதெல்லாம் நானே பார்த்து கேப்டன் ஸ்டாப் இட். ஒரு பெரிய ஆபீசர் முன்னால இப்படியா பேசுறதோ? நான் பல்ராம் நாயுடு தான், பலான நாயுடு இல்ல. உனக்கு பேரண்ட் சொன்னது இன்னொரு ஐபிஎஸ் ஆபீசரை சேர்த்திருக்க. இன்னொரு ஆபீசரா? யார் சார் அவரு? தம்பி, சிங்கம்னு சொன்னீங்களே, சிங்கம் 1 2 3 சிங்கத்தை 3 தடவை பாத்திருக்க, 4வது ஒரு சிங்கம் பின்னாடி இருக்கு, பாத்துறாத, தாங்க மாட்டேன். பரவாயில்ல, அவரே ரிவ்யூ சொல்லிட்டாரு, நன்றி. குட் மார்னிங் சார். கேட்கலே. குட் மார்னிங் சார். கேட்கலே. குட் மார்னிங் சார். அதனாலதாயா கேட்கலே, காது பக்கத்துல கத்துற ஜவ் அவுட்டு. எதிர்பார்க்கல. தம்பி ரீசெண்டா சூர்யா படமே பார்க்கல, பழைய டைலாக்கே பேசிட்டு இருக்கீங்களே. 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருங்க ஐயா. வந்ததுல இருந்து அதான பண்ணிட்டு. நம்ம ஒரு தீவிரவாதிய பிடிக்க பிளான் பண்ணோம். உங்ககிட்ட யாரா பிளான் இருக்குதா? பிளான் என்னையா பிளான்னு கேட்டா என் காதலே பிளான்னு சொல்றீங்க. அதானே என் பிளான். நல்ல பிளான் நீங்களே வச்சிருப்பீங்க, நீங்களே சொல்லுங்க. சரி, நம்ம அந்த மார்க் ஆண்டனிய பொறி வச்சு பிடிக்கணும். ஒரு நிமிஷம். மார்க் ஆண்டனி? எனக்கு ஒரு டவுட் சார். எனக்கு புரியுது சார். பொறி வச்சு பிடிச்சா காத்து அடிச்சுனா பறந்துரும். எக்ஸ்ட்ரா ஏதாவது பொறி வாங்கி இருக்கீங்களா? என்ன கேப்டன் இது? சார், நீங்க பொறினோடனே தம்பி தப்பா நினைச்சுக்கிட்டாப்ல, மன்னிச்சுக்கீங்க சார். ஆமா, அந்த பொறினா என்னது? அதாவது பொறினா டிராப்பு. அதானே, எனக்கு நல்லா தெரியுமே. ஆல அஞ்சல அஜாரு நீச்சாரு கண்ணியப்ப முன்னியப்ப கிரி கஜாமணி எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அகில பிகில டகில ஆல்போஸ் அவர் புல் பட் ராப். எப்படி சார்? ஐயோ கேப்டன், டிராப்பு இல்ல, அப்புறம் டிராப்பு. மன்னிச்சிருங்க சார். எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். என்ன? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதுல ஒரு டவுட் இருக்கு சார். வெரி குட். பாத்தீங்களா தம்பி, அவர் பிளான்ல அவருக்கே டவுட் ஆகும். அது இல்ல சார். சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு ஜீப் எடுத்துட்டு ஈசிஆர் போறோம் சார். நல்ல பிளானா இருக்கே. சரக்கு வந்து சைடு சுத்தி வச்சாரு. நீங்க எப்படிங்க? ஏயா ஈசிஆரோட நிறுத்திட்டீங்க? பக்கத்துல பாண்டிச்சேரி வரைக்கும் போக வேண்டியது. பாண்டிச்சேரிக்கு முன்னாடி மகாபலிபுரம். மகாபலிபுரத்துல வந்து ரெகுலரா ஒரு ஹோட்டல்ல சாப்பிட வருவா சார். அப்ப கொத்து பரோட்டா சாப்பிடும்போது கையும் களமா பிடிக்கிறது சார். ஏயா நல்ல பிளான் தானே சார். ஒரு மனுஷன் ஆடி ஓடி உழைக்கிறது எல்லாமே ஒரு ஜான் வயிற்றுக்குதா சார். அந்த சாப்பாடு சாப்பிடும் பொழுது அவனை தடுத்தோம்னா தனி மனிதனுக்கு உணவு இல்லைன்னா ஜகத்தினையே அழிப்போம் சொன்னா பாரதி. அந்த மாதிரி உங்க 2 பேரையும் அழிச்சிருவோம் சார். கேப்டன், எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? நீங்க இப்ப பார்த்தது என்னோட சாதாரண கோவம் தான். எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா கண்ணம் துடிக்கும், கண்ணு சவக்கும், கரண்ட் பாக்ஸ் வெடிக்கும். பாம் வைக்க தக்காளி கூடையில வைக்க பிளான் பண்ணிருக்கான். ஓகே. அதனால அவ கண்ணுல படுற மாதிரி தக்காளியை வைக்கிறோம், அதை எடுக்க வர மார்க் ஆண்டனிய பிடிக்கிறோம். சூப்பர் சார். இந்த பிளான நீங்க முன்னாடியே சொல்லி இருக்கலாம், அதுக்குள்ள என்னென்னமோ ஞாபகப்படுத்திட்டீங்க சார். உங்களுக்கு என்ன இன்கிரிமெண்ட் கொடுத்துட்டாங்களா? இவ்வளவு தக்காளி வாங்கி வச்சிருக்கீங்க. தக்காளி விலை குறைஞ்சு 2 வாரம் ஆச்சியா? அப்படியா? சரி சார், நாங்க தம்பி அது அங்க வைங்க. சார், இன்னொன்னு கொடுங்க. எதுக்கு? வீட்டுக்கு எடுத்து போ. வாடா, ஒண்ணு போதும். இங்க பாருங்க, நாம போய் ஒளிஞ்சுப்போம். இந்நேரத்துக்கு அவன் வரும்போது பிடிக்கிறோம்.
தக்காளி விற்கிற விலைக்கு எவையா தக்காளியை கீழே போட்டிருக்கான். ஒரு தக்காளி எடுக்க 3 தக்காளி சொல்ல வேண்டியது. தம்பி அவன் அந்த கயிறால நல்லா கட்டுக்க தம்பி. இங்க பாரு தம்பி, கேட்கிற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். உண்மையா ஒத்துக்க, எங்க பாம் வச்சிருக்க? ஏய், ஐ நோ. ஒத்துக்கிட்டான் சார், எங்க வச்சிருக்கேன்னு. சொல்லுயா. எங்க வச்சிருக்க? ஐ நோ. அதான் எங்க வச்சிருக்கடா? சொல்லுவேன். அது இல்லையா? ஐ நோ. சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, கூண்டுல பாத்திருப்ப, தனியா காட்டுல வெறித்தனமா வேட்டாடி பாத்திருக்கியா? ஓகி அடிச்சா 100 டன் வெயிட்ரா. டேய் அவன் அங்க இருக்க, இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க. அங்க போடா. ஓகி அடிச்சா 100 டன் வெயிட்ரா. இன்னுமா முடிக்கல? ஏய் சொல்றா. இங்க பார், நீ மட்டும் ஒழுங்கா உண்மையை சொல்லல, உன்னை ஹிப்னடைஸ் பண்ணி இங்க பார் இத மட்டுமே பாத்துக்கிட்டு இரு. எதுக்கு என் மூஞ்சில ஆட்டிக்கிட்டு இருக்க? இத நீ பாத்துக்கிட்டே இருந்தா நீ மயக்கத்துக்கு போயிருவேன். அப்புறம் நான் உன்னோட ஆள் மனசுக்குள்ள போயிருவேன். என் ஆளு மனசுக்குள்ள போறியா? என் ஆளு மனசுக்குள்ள நானே போக முடியாம சிங்கிளா சுத்திக்கிட்டு இருக்கையா? நீ என் ஆளு மனசுக்குள்ள போறீனா நீ என்ன பாய் பேசியா? ஏய் ஆள் மனசுனா உள்ளடா. இவன் என்ன சார், நீங்க விசாரிங்க சார். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமன காத்திருமா கொக்கு. ஒழுங்கா உண்மையை கக்கு. கேக்குறேன், கேள்வி கேளுங்க. பாம் இருக்குல்ல, இந்த பாம்னுவாங்கல்ல, இந்த தக்காளி இருக்கு தம்பி. இது தக்காளியா? இந்த தக்காளியில நீங்க பாம் வச்சீங்களா? இல்லையே. என்னையா தக்காளியில பாம் வைக்கிறதானே உன் பிளானு? யாரையா சொன்னா? நீங்களா ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு என் மேல வந்து பழிய இந்த போட்டு. தக்காளியில இந்த சுதந்திர தின விழாவுல நீ பாம் வச்சு எல்லாரையும் சாவடிக்க போறேன்னு சொன்னாங்களே ஐயா, உண்மைதானே? யாரையா சொன்னா? நீங்களா ஏதாவது ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு என் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. யோ, ஒரு நிமிஷம் எரியா. என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லணும். ரொம்ப கஷ்டப்படுற, கை கொடுக்குற இரு. உடம்பு பார்த்து. எது கயிறு நீன்னு தெரியலடா, அப்படி வாடா. யோ, நீங்க எல்லாம் பேப்பர் படிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நாட்டுல 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கியா? பேப்பரை திறந்தா ஜாதி கலவரம், மத கலவரம் கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்காங்க. இது போக ஒருதலை காதல்னு சொல்லி காதலன் காதலியை கொல்றான், கள்ளக்காதல்னு சொல்லி கணவன் மனைவியை கொல்றான். இப்படி நீங்களே மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இது போக வீட்டு பிரச்சனை, ரோட்டு பிரச்சனை, காட்டு பிரச்சனை, 1008 பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் கொலை நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்படி எவனையுமே கொல்ல முடியல, அவனே தற்கொலை பண்ணிக்கிறாயா? இப்படி கொலை நடக்கையில ஒரு வில்லன் அவன் வேலையை விட்டுட்டு வந்து கொலை பண்ணிக்கிட்டு இருப்பானா? உங்களால வில்லன் எங்களுக்கு தாயா வேலை இல்லாம போயிடுச்சு. ஏய் அப்ப நீ பாம் வைக்கலனா எதுக்குடா அந்த தக்காளி எடுக்க போன? தக்காளி விலை ஏறி போய் வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கியா? அதனால அதை எடுத்தோம்னா ஒரு வாரம் சமைச்சு சாப்பிடலாம் தாயா, அதை போய் எடுக்க போனேன். மிஸ்டர் கேப்டன், சொல்லுங்க. பாவம் தக்காளிக்கு செத்தவனா இருக்கான். பேசாம நம்ம டிராப்புக்கு வச்சுன்ற தக்காளியை கொடுத்து அனுப்பி விடுங்க. சரி இந்தா வச்சுக்க. நாளை பின்ன எங்கேயாவது பாம் வச்சா என்ன சொல்லுவ? தெரிஞ்சுட்டேன். திருந்திட்ட. தப்பே பண்ணாதவனை திருந்தின ஒரே போலீஸ் நாம மட்டும்தான். இனிமே இது மாதிரி என்னைய மாதிரி ஆளை தூக்கிட்டு வந்து விசாரிக்கவே கூடாது. அப்படி விசாரிச்சேன்னா பாம்பு வச்சிரு. சார் மறுபடியும் பாம்பு போன. அதாவது வந்து தக்காளியை வச்சு ஒரு நல்ல கருத்து சொன்னீங்க. நம்ம கெஸ்ட்டை வந்து நம்ம கேட்டலாம், எப்படி இருக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறது. சார் நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ்? ஒருத்தருக்கு வாடிக்கிற காமெடியும் கொஞ்சம் நல்லா பண்ணீங்க. அவர் ஏய் நீயே பேசிட்டு தான் நாங்கள் எப்படா பேசுறது, எங்களுக்கு கொஞ்சம் கேப் கொடுறா அப்படிங்கிற மாதிரி நல்லா பண்ணியிருந்தீங்க. 4 பேருமே பெட்டராக இருந்தது.